ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 292 பார்க்க போறோம். எடுத்தது எ பிக் ரைஸ் கேக் டாசிங் ரேஸ் அட் த கேசல் ரெட் நோசஸ் பிளாட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எடுத்ததும் ஜிப்பாங்கள எல்லாரும் இவ்வளவு அவசரமா ஓடிட்டு எதுக்கு, அதான் அடுத்த வருஷம் வரப்போதே, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்கன்னு வாய்ஸ் ஓவர் வரும். சாஞ்சி ஒனாமியை காட்டுல எழுத்துட்டு வருவான். ஒனாமியும் வெளியே விடுங்கன்னு கத்திட்டு வருவா. சாஞ்சி அதெல்லாம் தேவையில்லை, வெளியே பாரு யாரும் இல்லைன்பான். ஒனாமியும் ஆமான்ட்டு பார்க்கவும் சாப்பர் பட்ட பகலா இருக்கு, ஆனா டவுன்ல யாரும் இல்ல, இது ஏதோ கோஸ்ட் டவுன் போல இருக்கேன்பா. ஒனாமி என்ன டாக்டர் பேசுறீங்க, எல்லாம் ஆல்ரெடி கேசலுக்கு போயிருக்கணும்பா. சாஞ்சி இன்னைக்கு தானே சிப்பாங்கோட சூப்பரான ஈவென்ட் ஆன தி நியூ இயர்ஸ் பிக் ரைஸ் கேக் டாசிங் ஈவென்ட் நடக்க போகுதுன்பா. இங்க வசிக்கிறவங்க அதனால தான் கேசலுக்கு டக்குனு போயிருக்கணும்பா. சாப்பர் ஓ அப்படியாங்கவோ. ஒனாமி இந்த ரைஸ் கேக் டாசிங் ஈவென்ட் ரைஸ் கேக் இல்லாம அது ஸ்டார்ட் ஆகுமா என்ன, நம்ம கடையோட ரெப்புடேஷனே இதை சார்ந்துதான் இருக்கு, சீக்கிரம் போடணும்பா. சாஞ்சியும் சரின்பா. சாப்பர் ஆனா இதை பொதுவா கோயில்கள்ல தானே பண்ணுவாங்கன்பா. சாஞ்சி நம்ம லாட் கோட்டையில தான் பண்ணுவாரு. அண்ட் இதுல அடிதடியாகி சில சத்ததும் உண்டுன்பா. சாப்பரை இதை கேட்டு ஷாக்கா இருப்பான். ஒனாமி டாக்டர் அந்த அளவுக்கு கேஷுவலிட்டிஸ்லாம் ஆகாதுன்பா. சாஞ்சியான பாஸ் விஷயத்துல அவர் என்ன கிரேசியா வேணாலும் போவாருன்பா. லோஃபியனை பத்தி யாரோ பேசுற போல இருக்கேன்பா. சாப்பர் பஸ் ட்ராஹெட்டை தாண்டி மத்த மக்களும் அப்படி இருக்க போலதான் இருக்குன்பா. நாம ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல டாக்டர், இது நார்மல் ரைஸ் கேக்ஸை தாண்டி ஜாக் பாட் போலன்பா. சாப்பருக்கு புரிஞ்சிருக்காது. பார்த்தா பேட்டி காணிசன் அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு கோட்டையில இருந்து ஆயிரக்கணக்கான ரைஸ் பால்ஸ் விழுகும், அதுல 1ல டைமண்ட் இருக்கு, அதோட ஒர்த் மட்டுமே 10 மில்லியன் ரியோ பெரின்பா. அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சா நீங்க செட்டில்பா. பகையா அதுல டவுட்டே இல்லைன்பாரு. டக்குன்னு பேட்டி கிட்ட ஆனா ரெகுலர் ரைஸ் கேக் அப்புறம் ஜாக் பாட் ஒன்னு எப்படி கண்டுபிடிக்காதுன்பா. பேட்டி நானுமே பார்த்தது டேல்டன் கிட்ட கேட்பான். டேல்டன் எனக்கும் தெரியாதுன்றவான். பேட்டி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ரைஸ் பால்ஸை பிடிச்சி உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கணும் போலன்பா. பகையா கொஞ்சம் உக்கிரமான விளையாட்டா இருக்குன்னு தமானிக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சா நான் ஊருப்பட்ட புக்ஸ் வாங்கிடுவேன்பா. ஒரிக்கான என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிராவல் பண்ணுவான்பா. உசாப் டேல்டன் பார்த்துட்டு கடைக்கு நேரத்திலே வந்துட்டு போலேன்பா. டேல்டன் எனக்கு 7th டேல அதனால 7 ஹெல்ப்ஸ் சேர்த்த பொரிஸ் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்றேன்பா. உசாப்பும் கொடுன்பா. லுஃபி இதெல்லாம் நியாயம் இல்ல, எனக்கும் கூட உசாப்னு கத்துவான் மேல இருந்து. உசாப் நீங்க ஜஸ்ட் மேல இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும், நான் குடிக்காதையும் பாருங்க பார்க்கலான்பா. ராபின் பாஸ் பண்ணி விட்டுருப்பா லூஃபிக்கு. உசாப் சரி சாப்பிட்டதும் முன்னால போய் வாட்ச் பண்ணுங்கன்பா. டால்டன் உசாப்க்கும் ஒரு பவுல் கொடுத்துட்டு எந்த சாப்பிடுன்னு பாரு. உசாப் சந்தோஷமா வாங்கிட்டு அண்ட் இந்த ஜாக்பாட் விஷயத்துல கண்டிப்பா இதை வழியிலேயே யாராவது திருட பார்க்கலான்பா. பக்கி அவனோட ஆட்களோட பாலத்து மேல இருப்பான். இந்த ரைஸ் கேக்ஸ் இங்க இருந்து கேசல் போய் அங்க இருந்து கண்ணா பின்னான்னு செதறி அதுல எதுடான்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு நான் அவ்வளவு நல்லவன்ல இல்ல, எனக்கு கெட்ட விஷயத்துல செஞ்சாதான் சரியா இருக்குன்பா. நம்ம ஆளுக்கு ரைஸ் கேக்ஸ் கொண்டு வருவாங்களையா, வழியிலேயே வச்சு மறிச்சு மொத்தத்தையும் பிடிங்கலான்னு பாப்பான் பக்கி. சாப்பிடுறதுல இப்ப என்ன செய்யிட்டு பதறுவான். நம்ம கேசல் கிட்டே வந்தாச்சு, இதுக்கப்புறமால நம்ம பின்வாங்க கூடாதுன்பா. சாஞ்சி ஆட்கள் வரதை பார்த்துட்டு சென்சேன்பா. சாப்பரும் வண்டி அப்படியே கீழே அழுத்திருப்பான். அவன் சைட் ஃபோர்ஸ் கொடுத்து சாஞ்சி மேல இருந்துட்டு எல்லாத்தையும் கிக் பண்ணி அடிச்சு பறக்க விடுவான். கபாஜி ஜஸ்ட் மிஸ்ல வெட்ட பார்த்திருப்பான். கபாஜி நல்லாதான் எஸ்கேப் ஆயிருக்கீன்பா. கரெக்டா அந்த பக்கம் போய் சேஃப் லேண்ட் ஆகலான்னு பாக்குறப்ப நாமே ஒரு பொருளை வீசி அடிச்சு காலை தட்டி விட்டுருப்பா. நடுவுல பயங்கர அடி விழுந்திருக்கும். சாப்பர்ல அதை கண்ணால கூட பார்க்க முடியலன்பா. சாஞ்சி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சென்சே உங்க பக்கம் பாருங்கன்பா. இந்த இடத்துல அவன் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கவும் சாப்பர் அந்த பக்கம் மேல போயிருப்பான். அதெல்லாம் தாண்டி சாஞ்சி மேல நாமி படுறத பார்த்துட்டு ரொம்ப சிம் பண்ணுவான். சாப்பர் ரிச்சி அண்ட் மோஜி 2 பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். பக்கி யாருக்கும் சாக விருப்பம் இல்லைன்னா ஒழுக்க மரியாதையா அந்த கார்ட் எங்கிட்ட விட்டு போயிருங்கன்பா. மோஜி பறந்து வந்து பக்கி மூஞ்சிலே அடிச்சிருப்பான். நம்ம ஆளுங்க மொத்த பேத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பக்கியோட ஆட்கள் அவங்க நம்மள கடந்து போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் கேசல் போயிருவாங்கன்பா. பக்கி அவ்வளோ ஈஸியால 10 மில்லியன் ரியோ பெரிசா விட்டுற முடியாதுன்பா. இதுக்கப்புறம் அடுத்த கட்ட பிளான் போலான் இருப்பான். எல்லாரும் சரின்பாங்க. கோப்ரா மக்கள் கூடி இருக்க கூட்டத்தை வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பிவி வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்களன்பா. கோப்ரா இப்பதான் கிராமம் லைவ்லியா இருக்குன்பாரு. பிவி லாஸ்ட் டைம் அவட கிரௌட் ஜாஸ்தின்பா. கோப்ரா இந்த ஈவென்ட்கான ரைஸ் பால்ஸ் தான் நான் வளையன்பாரு. பிவி அவங்களுக்கு வர வழியில ஏதாவது நடக்குமோ தான் நான் கார்ட் போட்டேன். அண்ட் வாட்ச் பண்ற ஆளுன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணல, எனக்கு அவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் இருக்குமோன்னு பயமா இருக்குன்பா. கோப்ரா ஆக்சுவலா ரைஸ் கேக்ஸ் பண்ணது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்களாச்சு, பேசாம யாராவது தாட்டி அவங்களுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணலாமான்னு கேட்பாரு. விவி மனசுக்குள்ள ஓனாமி எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் வேணான்ட்டு எங்களுக்கு காசு மட்டும் கொஞ்சம் தாராளமா கொடுங்கன்னு கேட்டா. பட் இது சரியா போற மாதிரி தெரியலன்னு நினைப்பா. லோஃபி ஓனாமி டீம் வரதை பார்த்துட்டு ரைஸ் கிராக்கர்ஸை கொண்டு வரக்கு இவ்வளவு நேரமா, அது ஆக்சுவலா சீக்கிரம் சூடா சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்பா. இந்த இடத்துல ஒரு பட்டம் பறக்கும், இதை பார்த்தா நார்மலா இல்லையன்ட்டு பாப்பான் லூஃபி. பார்த்தா வண்டி மொத்தமா கொக்கி போட்டு தூக்கி இருப்பாங்க. ஓனாமி நீங்க எல்லாம் பக்கியோட ஆளுக தான் நடாருங்கவும். ஆச்சியும் ஆமாங்க, நாங்க அவர் கொடுத்த பிளான் படி தான் வந்தோம், இந்த மொத்த ரைஸ் பால்ஸும் எங்களுக்கு தான். அண்ட் என் பேரு ஹாச்சி சந்தோஷம் இல்ல சந்தோஷம் பா. கெட்டட்ஸு தான் காத்தாடியே பறக்க விட்டு இருப்பான். ஆச்சி நாங்க ரைஸ் கேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா உங்க எல்லாத்தையும் சேஃபா
தாட்டி விட்டுறோன்பா. ஒனாமி நாங்க இந்த ரைஸ் கேக்ஸை கேசலுக்கு சரியான டைமுக்கு கொண்டு போகலன்னா எங்களோட ரெப்புடேஷனே காலின்ட்டு சாஞ்சி ஏதாவது பண்ணேன்டான்பா. சாஞ்சி இந்த சுச்சுவேஷன்ல ஒன்னும் பண்ண முடியாதுன்பா. சாப்பர்லாம் காப்பாத்துங்கன்ட்டு கத்துவான். ஆச்சி பிடிச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப அசையாதனால இங்க பாருங்கடா இப்படி ஆடி அசைஞ்சு நீங்க விழுந்துட்டு எப்படியே ஏமால போட்ட கூடாதுன்பா. லூஃபி காத்தாடியை பிச்சுட்டு வந்துட்டு ஹாச்சியை பிடிச்சிட்டு அடைய திருட்டு பயில ஒழுக்க மரியாதையை கம்மனு சரணடைஞ்சிருன்பா. பார்த்தா காத்தாடி வந்து அப்படியே காத்து இல்லாம கீழே போகும். ஆச்சி லூஃபியை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிப்பான். லூஃபி கம் கம்ன்ட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது லூஃபி அடைய என்ன போக விடுறான்பா. இந்த இடத்துல வண்டியில கீழே வந்திருக்கும் சாஞ்சி ஒனாமி சாப்பர்லாம் சேஃபா இருப்பாங்க. பட் கெடட்சு மட்டும் கைத்த விடாம காத்தாடியோட சேர்ந்து அப்படியே கீழே போயிருப்பான். இந்த இடத்துல சாஞ்சி வந்துட்டு ஒனாமி கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பான். அவன் நான் ஓகே தானா வண்டியை பாருன்பா. அண்ட் பக்கி இதே இடத்துக்கு வந்திருப்பான். பக்கி அவ்வளவுதான் இதோட அந்த காட்டு எனக்கு சொந்தமாக போதுன்ட்டு நிப்பான். ஏகரம் தான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து கேட்ச் பண்ணிருப்பான். பெல்லன்சாக்கா கிட்ட போயிட்டு அதை காப்பாத்துங்கன்பா. பக்கி என் வழியில எவ்வளவு தைரியம் வந்தா குறுக்க வருவீங்க, யாரும் எவனா இருந்தாலும் பாக்காதீங்க காலி பண்ணுங்கன்பா. பார்த்தா பக்கியை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா ஸ்லோ பார்க்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க பாஸ்ன்பாங்க. பக்கி அடைய ஏன்டா இப்படி பண்றீங்கன்பா. ஒனாமி ஏகரம் கிட்ட பேமெண்ட் பத்தி கேப்பா. என்ன நினைச்சதை விட பல தடைகளை தாண்டி வந்திருக்கோம், பெருசா கொடுத்தா நல்லா இருக்கும்பா. ஏகரம் பிரின்சஸ் நாளைக்கு உங்க இடத்துக்கே வந்து பேமெண்ட் தருவாங்க, அது வரைக்கும் காத்துருங்க அப்புறம் பாக்கலான்ட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிருப்பான். ஒனாமியாவை எப்ப வேணாம் வளங்க அதை சொல்லுங்கன்ட்டு குட் பை சொல்லுவா. பக்கியும் பக்கியோட ஆட்கள் போறத பார்த்துட்டு சாஞ்சி கடுப்பாகி அட்டாக் பண்ணலான்னு போவான். நாமி கேசல் ஆளுக பாத்துக்கிட்டோம் லூஃபி கிட்ட பாஸ் நாங்க எங்க கடமைக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு நீ அவங்க டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்பா. பார்த்தா லூஃபி தொங்கிட்டு இருப்பான். அவனை ஹாச்சி பிடிச்சிட்டு இருப்பான். பக்கி என்னதான் அவங்க கேசலுக்குள்ள போயிருந்தாலும் போய் முதல்ல தூக்கலான்ட்டு அட்டாக் பண்றதுக்கு பாப்பான். ஒன்ஸ் கேனன் பால யூஸ் பண்ணுவோம். ஜோரோ ரைஸ் கேக் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு, சீக்கிரம் போகணும்னு ஓடுவான். அந்த பக்கம் கேசல் ஆளுக ரைஸ் கேக்ஸை சேவ் பண்ணி ஆகணும்னு போராடுவாங்க. உசாப்ப பார்த்துட்டு ஜோரோ டே கேசலுக்கு எப்படி போறதுன்னு கேட்பான். உசாப் நீயான்ட்டு வாங்க எனக்கு ஒரு கை கொடுங்க, ரைஸ் கேக்ஸை சில திருட பாக்குறாங்க அவங்கள காலி பண்ணணும்பா. ஜோரோ என்ன தைரியம் அவங்களுக்கு, அவனுக்கு எங்கன்னு கேட்பான். உசாப் கை காட்டவும். ஜோரோ அந்த ரைஸ் கேக்ல எனக்குடா நீங்க எப்படா கை வைப்பீங்கன்னு ஓடுவான். லூஃபி அந்த திருடன்களை பிடிக்காம விட மாட்டான்ட்டு ஓடுவான். இதுக்கப்புறம் கேசல சுத்தி வெடி விபத்துகளாவே இருக்கும். உசாப் ரொம்ப ரேம்பேஜா போவாங்க போல இருக்கு. மிஸ்டர் மாங்க் வாங்க எனக்கு அடுத்து அவனுங்க எங்க போவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு, அங்க போலான்பா. லூஃபி உசாப் நீ தானே அப்புறம் ஏன்னா தனியா பேசிட்டு போறேன்பா. உசாப் கூட இந்த ஜோரோ எங்கன்னு பார்க்கும்போது ஆளே இருக்க மாட்டான். லூஃபி உசாப்ப ஃபாலோ பண்ணிட்டு முன்னால போறேன்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கிளம்பிருப்பான். உசாப்பும் அந்த மாங்க் எங்கடா போய் தொலைஞ்சாருன்ட்டு ஓடுவான். பார்த்தா ஜோரோ வீடுகளுக்குள்ள பூந்து பாட்டியோட ட்ரெஸ் அவுத்தோட பார்த்திருப்பான். மசில் அடியில விடாம அடிச்சு துரத்தோண்டே பருவட்டுன்ட்டு ஜோரோ நான் என்னங்க பண்ணன்ட்டு பதறி ஓடுவான். பக்கி அதே போல சார்ஜ் பண்ணி போங்கடான்பா. ஒரு கட்டத்துல செவுத்துல மோதி விழுந்திருப்பான். விவி இதுக்கு மேல உங்களை நான் போக விட மாட்டேன்பா, எல்லாம் காலியாக தயாராகுங்கடான்பா. பக்கி பிரின்சஸே என்ன வரவேற்க வந்திருக்காங்களான்ட்டு கையை தனியா அனுப்பி விவியோட கழுத்தை பிடிச்சிருப்பான். உங்களுக்கு சாப்சா ஃப்ரூட்டை பத்தி தெரியாதானே, என் விஷயத்துல குறுக்க வந்தா இதான் நிலமின்ட்டு விவியை பக்கத்தால இழுத்து பிடிச்சிப்பான். அவன் நான் இங்க ஜாக்பாட் ரைஸ் கேக்காக தான் வந்திருக்கேன், அதை ஒழுக்க மரியாதையை என்கிட்ட கொடுக்கலைனா இங்க இருக்க பிரின்சஸ் நான் ஏதாவது செய்ய வேண்டியது வரும்னு வார்னிங் கொடுப்பான். உசாப் அதை நான் பாத்துக்கன்ட்டு அவன் சொல்றதுதான் செஞ்சாகணும் போலன்னு நினைப்பான். பக்கி சாம்ரைஸ்க்கு இந்த விஷயம் நல்லா சீரியஸா இருக்குன்னு புரியுது போலயே, சீக்கிரம் போய் ரைஸ் கேக்ஸ் கார்ட்ட கொண்டு வாங்கன்பான். உசாப் ஜாக்பாட் ஒன்னும் அதுல இல்லைன்பான். பக்கி விவியோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு அப்ப எங்க இருக்குன்னு கேட்பான். உசாப் அதுங்கும் போதே விவி வேணான்பா, உசாப் எங்க லார்ட் கிட்டதான் இருக்குன்றான். இதுக்கப்புறம் கோப்ரா கிட்ட போய் கேட்டா அவரும் ஒரு பாக்ஸை காட்டுவாரு. இவ்வளவு ஓப்பனாவா வச்சிருக்கீங்கன்ட்டு உள்ள பாப்பான். பட் எம்டியா இருக்கதை பார்த்துட்டு மூக்கு சவக்கும். லூஃபி சகப்பு பந்தா தெரியுது பாருன்ட்டு அங்க போவான். பக்கி நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்களான்பா. கோப்ரா நீ பக்கி தானே அப்புறம் விண்டோக்கு வெளியே எட்டி பாருங்க போது லூஃபி ஜன்னல் உடச்சிட்டீங்க வந்திருப்பான். ஈகிரம் கேஸ்ல சேதப்படுத்தாதேன்பான். லூஃபி நான் கண்டிப்பா அந்த ஜாக்பாட்டை உன்னை திருட விட மாட்டேன்பா. பக்கி ஏற்கனவே அது எம்டியா தான் இருக்கு, இங்க பாரு எனக்கு இருக்க கோவத்துக்கு நீ அழுகிற வைக்க அடிப்பன்பா. கோப்ரா வெளியே இருக்க மக்கள் கூட்டத்தை பாரு, இந்த பண்டிகை காலமா நடக்குது, இங்க வசிக்கிற எல்லா மக்களையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணோம். ஒருத்தனுக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுத்துட முடியாது, உனக்கு ஜாக்பாட் வேணும்னா நாங்க தூக்கி எறிவோம் புடிச்சுக்கன்பா. ஈகிராம் இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். லூஃபி இந்த விஷயத்த சீக்கிரம் முடிச்சாதான் ஆகும், இல்லைன்னா ஓனாமியை அடிச்சு போடுவான்பா. ஈகிராம் லார்ட் கிட்ட ரெஸ்பெக்டா நடந்துக்கணும்னு தெரியாதான்பா. பக்கி என்னவே ஏமாத்தி மார்க் பண்ணிட்டீங்களா, நான் அந்த 10 மில்லியன் ரியோ பெரிச தாண்டி பெருசா அடைய போறேன், உன்னை கொண்டு இந்த ராஜ்யத்தை எடுத்துக்க போறேன்ட்டு பிளாஷே உன்னை காலி பண்ண போறேன்பா. ஆக்சுவலா பெல்லன் சாக்கா தான் அந்த கிணனை ரெடி பண்ணுவாங்க, மத்தவங்களா பேனிக் ஆனாலும் கோப்ரா செஞ்சு முடிங்கன்னு பார்த்தா ரைஸ் கேக் டாஸ்கிங் நடந்திருக்கும். இதை பார்த்தா பக்கி கடுப்பா இருப்பான். பெல்லன் சாக்கா உனக்கு தான் ஜாக்பாட் வேணான்ட்டில அதான் டாஸ் பண்ணியாச்சுன்பாங்க. பக்கி கடுப்பா இருப்பான். லூஃபி நீ வழியில குறுக்க தூக்கி வீசிருப்பான். இதுக்கப்புறம் பீப்புள் ரைஸ் கேக்ஸை பிடிக்காத காட்டுவாங்க. ஓனாமி டே உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல, ஜாக்பாட் இருக்க ரைஸ் கேக்ஸை மட்டும் தூக்கிடுங்கன்பா. சாஞ்சி இதோ பிடிக்கிறன்பா. சாப்பர்ல அதை இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவான். ஈகிராம்ல வெறுத்து போயிருப்பான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா பழமையான அலபாஸ்தா கேஸ்ல 3 ஓட்டை போட்டு விட்டானே அந்த ஸ்ட்ரா ஹேட் லூஃபின்ட்டு. விவி ஏற்கனவே மத்தவங்களோட சேர்ந்து ரைஸ் கேக்ஸை பிடிக்க லூஃபி போயாச்சுன்பா. கோப்ரா டாஸ்ட் ரைஸ் கேக்ஸ் உனக்கு வேண்டாமான்னு கேட்பாரு. ஈகிராம் இப்ப இதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்ல மைலாட், இது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான கோட்டை, இது வேற எப்படி சேதமடைஞ்சிருக்கு, இதுலதான் நம்ம நாட்டோட டிக்னிட்டியும் பெருமையும் இருக்குன்பா. கோப்ரா பிரைட் அண்ட் டிக்னிட்டிக்குலாம் எதுவும் வரல, நீ வந்து இந்த மக்களை பாரு, அவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாரு. நாடுங்கிறது எப்பவும் அங்க வசிக்கிற மக்கள் தான், பீப்புள் தான் இங்க டிக்னிட்டி அண்ட் அவங்க தான் ஸ்ட்ரென்த்தும் கூட. இந்த கோட்டை சரிஞ்சாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் பாரு. இன்னும் பெல்லன் சாக்க ஏகப்பட்ட ரைஸ் கேக்ஸை தூக்கி போடுவாங்க. கோப்ரா மக்கள் சந்தோஷம் தான் நமக்கானது, அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியா நல்லா இருக்காங்களோ அதுதான் ஒரு நாட்டுக்கு முக்கியம் பாரு. விவி நாடுங்கிறதே மக்கள் தான். என்ன ஈகிராம் அவர் சொன்னது சரிதானன்பா. ஈகிராம் அதுவும் சரிதான்ட்டு அம்மா இந்த ரிப்பேர்மெண்ட்ஸ் ஒர்க்குக்கு யார்கிட்ட சார்ஜ் பண்றதுன்பா. கோப்ரா நம்ம தானே செலவு பண்ணணும் பாரு. லூஃபி தான் ஊர்பட்ட ரைஸ் பால்ஸை முழுங்கிட்டே இருப்பான். உசாப் உங்களுக்கு பேராசதாயான்பா. நாமி ஜாக்பாட் எங்க இருக்கேன்ட்டு ரைஸ் பால் சாப்பிடுவா. சாப்பர்ல இனிமேல் சாப்பிட முடியாது நாமின்ட்டு படுத்திருப்பான். சாஞ்சி
இன்னும் நிறைய ரைஸ் பால்ஸ் கொண்டு வருவான். சாப்பருக்குலாம் மனசே இருக்காது. விவி கோப்ரா கிட்ட ஆமா அந்த ஜாக்பாட் இருக்க ரைஸ் கேக் எங்கன்னு கேப்பா. அவரும் அதை மறந்தே போயிட்டேன்னு டாஸ் பண்ணிருப்பாரு. அவர் போட்ட டைமண்ட் கரெக்டா ஜோரோ மண்டையில வந்து விழுந்திருக்கும். பசியில எடுத்து சாப்பிடுவான். பட் உள்ள வெதை இருக்கும் போலன்ட்டு இதே அவனுக்கு வேணும் தூக்கி எஞ்சிருப்பான். ராபின் இவனுக்கு பணத்து மேல ஆசை இல்ல போல என்பா. இதே இடத்துல ஹாப்பி நியூ இயர்னு போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோடுக்கு சொன்ன போலதான் 2027 நியூ இயர் அப்ப வந்து இதுல கமெண்ட் பண்ண எல்லாரும் தயாரா இருங்க. அண்ட் கடைசியா பபிள் மாஸ்டர் கலிஃபா த சோப் ட்ராப் க்ளோசஸ் இன் ஆன் நாமின்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.